ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 9. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன், செட் கீ அப்படின்றது என்ன, அனிமேஷன் செட்டிங்ஸ், ஓகே, கிராஃப் எடிட்டர் அண்ட் டோப் ஷீட் அண்ட் ஆல்சோ ஃபேக் கீஸ். ஓகே, ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிரின்சிபல் ஆஃப் அனிமேஷன். ஓகே, ஸோ ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to know something about this animation. Okay, so அந்த principles தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் you can just do a perfect animation. Okay, so அதுக்கு you have lot of principles. so அந்த principles apply பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, செட் கீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஒரு கீயை வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு யூ ஆர் கமாண்டிங் தட் இந்த இடத்துல இந்த ஒரு மூமெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத கீயிங் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் கிராஃப் எடிட்டர் அண்ட் டோப் ஷீட். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஃபேக் கீஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ மாயாக்குள்ளே போகலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ மாயா ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அனிமேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சேனல்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும். சரியா? ஸோ இந்த அனிமேஷன் டேப்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா just go for animation tab over here. சரியா? ஸோ இந்த டேப்லையும் நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா you have 12 principles. as I said before 12 principles-உம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். சரியா? 12 principles இல்லை அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அனிமேஷன் அப்ரோச்சிங்காக இருக்காது. சரியா? ஸோ இந்த 12 பிரின்சிபல்ஸ் பற்றி நான் சொல்லுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ். ஓகே, ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனிமேஷன் இருக்கும். சரியா? ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்பியர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ ஸ்பியர் போட்டு இப்போ நான் வந்து இங்கே ஸ்கேலிங் கொடுக்குறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஸ்கேலிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ். ஓகே, ஸோ ஒரு பால் பவுன்ஸ் ஆகும்போது ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஒரு ஹார்ஸ் வந்து ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு காலுமே பக்கத்தில் போயிட்டு ஓகே பாடி ஸ்குவாஷ் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி. ஓகே, ஸோ ஒரு அனிமல் ஓகே, ஸோ எந்த அனிமலாக இருந்தாலும் சரி ஓகே, ஸோ அதை ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து ஸ்குவாஷ் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஸ்குவாஷ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இட் ரன்ஸ். ஓகே, ஸோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு அனிமல் கேரக்டர் வந்து ரன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு அனிமேஷனில் இந்த 12 பிரின்சிபல்ஸுமே கண்டிப்பாக வேணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேஷன். ஆன்டிசிபேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹாரர் மூவி பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஹாரர் மூவி பார்க்கும்போது ஒரு கேமரா வந்து ஒரு எம்டி ஃபாரஸ்ட்குள்ளே போகுது. ஓகே, ஸோ ஒரு திக் ஃபாரஸ்ட்குள்ளே போகுது. ஓகே, போகும்போது ஒரு சவுண்டோட போகுது, ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட். ஓகே, ஸோ விச் மேக்ஸ் அஸ் அஃப்ரைட் ஸ்கேர். ஓகே, ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பேய் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து கிரியேட் பண்ண இப்போ ஒருத்தன் வந்து த்ரோ பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ த்ரோ பண்ணும்போது ஹி ஹேஸ் டு கோ பேக். ஓகே, ஸோ அதை வந்து பின்னாடி இழுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான், ஸோ ஹி ஹேஸ் டு த்ரோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும். இல்லாட்டி ஒரு பாலை வந்து நீங்கள் ஹைட் மேலே தூக்கி போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் ஹேஸ் டு கம் டவுன். ஓகே, ஸோ ஒரு ஆன்டிசிபேஷன். ஓகே, ஸோ ஆன்டிசிபேஷன் அப்படின்றது செகண்ட் ஒன். ஓகே, ஸோ ஆன்டிசிபேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஆன்டிசிபேஷன் அப்படின்றது இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜிங். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங். ஸோ நீங்கள் ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த அனிமேஷனை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ட்ராமாவை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்களால ஸ்டேஜ் பண்ண முடியல அப்படின்னா அந்த ட்ராமா வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற கேரக்டரை வந்து யூ ஹாவ் டு பர்ஃபெக்ட்லி ஸ்டேஜ் இட். ஓகே, ஸோ கரெக்டான ஒரு ஸ்டேஜிங்கில் பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டான பிளேஸில் அண்ட் ஆல்சோ கரெக்டான ஒரு டைமில் யூ ஹாவ் டு ஸ்டேஜ் இட். ஓகே, ஸோ ஸ்டேஜிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயம். சரியா? ஸோ ஸ்டேஜிங் இப்படி இல்லை அப்படின்னா
அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய, தட் இஸ் உங்களுடைய அனிமேஷன் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்காது. ஓகே, அப்ரோச்சிங்கா இருக்காது. ஓகே, ஸோ when we come into ஒரு மூவி, ஓகே, ஸோ ஒரு மூவி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரை வந்து நீங்க ஸ்டேஜ் பண்ணும்போது, பெர்ஃபெக்டா ஸ்டேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டுவர்ட்ஸ் த ஸ்டேஜ் கேரக்டர் பெர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்றாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்டா நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமர், தட் இஸ் உங்களுடைய கிளைண்டோட ஃபோக்கஸ், தட் இஸ் ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டா நீங்க உங்களுடைய அனிமேஷன்ல இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் ஸ்டேஜிங் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டு போஸ்ட். ஓகே, ஸோ போஸ்ட் டு போஸ்ட் ஸ்ட்ரெயிட் அஹெட் ஆக்ஷன். ஓகே, ஸோ இமீடியட்டா இட் கோஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் அஹெட் இன்டு ஆக்ஷன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாலோ த்ரூ. ஃபாலோ த்ரூ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபாலோ த்ரூ கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வாக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வாக் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல போன ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பின்னாடி வரும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் போகும், ஃபாலோ. ஓகே, ஒரு ஃபாலோ ஆகும். ஸோ ஃபாலோ ஆகும்போது இது வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாக் வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இட் வேவ்ஸ். ஓகே, ஸோ ஒரு சைட்ல இருந்து லெஃப்ட் டு ரைட் வேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபாலோ த்ரூ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஓகே, ஸோ ஒருத்தன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வரான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இடத்துல போய் நிற்கிறான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்பீட் ரன்னர் மாதிரி போய் நிற்க மாட்டான். ஜஸ்ட் போய் நின்று அந்த மூச்சு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது இந்த ஃபாலோ த்ரூ வந்து கண்டிப்பாக அந்த இது இருக்கும். சரியா, ஸோ ரன் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெக், செகண்ட் லெக், ஸோ அது வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து ஃபாலோ ஆகும்போது வி கால் தட் அஸ் அ ஃபாலோ த்ரூ. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் கேரக்டர் ரியலிஸ்டிக். சரியா, ஸோ அந்த இது வந்து ரொம்ப முக்கியம். சரியா, ஸ்லோ இன் அண்ட் ஸ்லோ அவுட். ஓகே, ஸோ ஸ்லோ இன் அண்ட் ஸ்லோ அவுட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஸோ ஒரு சில விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த ஹியூமன் பாடின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹியூமன் பாடியில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிடாது. ஓகே, ஒரு வித்தின் செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆக்சிலரேட் பண்ண முடியாது. ஒரு ரன்னிங் பண்ணணும் அப்படின்னா he has to start slowly. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னே ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஈவன் த போல்ட். ஓகே, ஸோ போல்ட் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு ஸ்ப்ரிண்ட் அந்த வேகத்தில் போட முடியாது. ஸோ எண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா he has to start slowly. ஓகே, ஸ்லோலி அப்படின்னா நாட் ஃபார் டில் எண்ட். ஓகே, ஸோ எண்ட் வரைக்கும் ஸ்லோவாக இல்லை, ஸ்டார்ட் பண்ணி இம்மீடியட்டாக கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்லோவாக தான் இருப்பான். ஓகே, ஸோ த ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக அவுட் ஆகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்லோ அண்ட் ஸ்லோ அவுட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபார் ஹியூமன் கேரக்டர்ஸ் ஓகே சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்லோ அவுட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்க். ஓகே, ஸோ ஆர்க் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஓகே த ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் நடக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாங்க, த வேவிங் ஆஃப் த ஹேண்ட். ஓகே, ஸோ அந்த கையை வீசுறான்ல, ஸோ அந்த வீசுறத நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஷேப்பில் இருக்கும். அவன் டேர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டேர்ன் பண்ணுறான், ஹெட்டை டேர்ன் பண்ணுறான்னா டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆர்க். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு பெண்ட் பண்றான் அப்படின்னா இட்ஸ் அன் ஆர்க். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் ஷேப் வந்து உங்களுக்கு அனிமேஷன்ல இருக்கணும். ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிளண்டா இருந்ததுன்னா பெர்ஃபெக்டா இருக்காது. ஓகேவா, 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்டரி ஆக்ஷன். ஓகே, ஸோ செகண்டரி ஆக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இட் ஹேஸ் டு மேக் த கேரக்டர் இல்லாட்டி ஒரு ஸ்டேஜை வந்து லைவாக கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயினில் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மவுண்டெயினில் நிற்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக காமிக்கணும் அப்படின்னா ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ ஏருக்கு அவன் சைலண்டாக நிற்கிறான், அந்த கேரக்டர் வந்து சைலண்டாக நிற்கிது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏரில் மூவ் ஆகிட்டே இருக்கணும், அவனோட ஹேர் வந்து அப்படியே லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஆக்ஷனில் இருக்கும்போது செகண்டரி ஆக்ஷன் அப்படின்னா எப்படின்னா ஒரு ஹார்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட வால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும் அண்ட் ஆல்சோ அதோட ஹேரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். ஓகே, ஒரு சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா டு மேக் தட் லைவ். ஓகே,
பிரைமரி ஆக்ஷன் இல்லாமல் செகண்டரி ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் ஒரு 2 ஹீரோ ஹீரோயின் வந்து சைலண்டாக அங்கே பார்க்குறாங்க, பட் சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஆக்ஷனில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்டரி ஆக்ஷன். ஓகே, ஸோ நாட் த பிரைமரி ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டைமிங். ஓகே, ஸோ டைமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைமிங் அப்படின்னும் போது ஒரு கேரக்டரை நீங்கள் பண்ணும்போது ஓகே அந்த அனிமேஷன் டைமிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த அனிமேஷன் டைமிங் மாறுச்சு அப்படின்னா ஸோ அந்த அனிமேஷன் வந்து ரியலிஸ்டிக் போயிடும். ஓகே, ஸோ அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாஜுரேஷன். எக்ஸாஜுரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அன் எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் அப்படின்னா சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஜுரேட்டட் கேரக்டராக இருக்கும். டேக் ஹல்க். ஓகே, ஸோ ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸாஜுரேட் கேரக்டர். ஓகே, ஸோ இந்த எக்ஸாஜுரேட் கேரக்டர் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். ஸோ இட் ஹஸ் பீன் எக்ஸாஜுரேட், பட் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் கூட அது அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாஜுரேட் பண்ணும்போது மேக் ஷுர் தட் உங்களுடைய கேரக்டர் வந்து எக்ஸாஜுரேட் பண்ணும்போது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி யுவர் அனிமேஷன் டு பி. ஓகே, ஸோ எக்ஸாஜுரேஷன் அப்படின்னும் போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் தட் இஸ் உங்களுடைய பாமை வந்து ஒரு பக்கம் தான் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாஜுரேட் பண்ணும்போது அடுத்த பக்கமும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் அன் எக்ஸாஜுரேஷன். ஓகே, ஸோ நடக்க முடியாததை வந்து நீங்கள் காமிக்கும் போது வி கால் தட் அஸ் அன் எக்ஸாஜுரேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டிராயிங். ஓகே, சாலிட் டிராயிங் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஒரு டிராயிங் இல்லாமல் யூ cannot do. ஓகே, த பிரின்சிபல் ஆஃப் சாலிட் டிராயிங் மீன்ஸ் டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் ஃபார்ம் இன் 3-dimensional ஷேப். ஓகே, ஸோ இந்த சாலிட் டிராயிங் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஸ்கில். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா when we go with the transformers வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து ஒரு காரை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு கேரக்டராக மாறுது. ஓகே, ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து பிஃபோர் தட் ஓகே அதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சாலிட் டிராயிங்காக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அனிமேட்டர்ஸ்க்கும் சரி ரிகர்ஸ்க்கும் சரி பெர்ஃபெக்டாக அது எப்படி ஃபோல்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ எப்படி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ தான் வந்து பெர்ஃபெக்டாக ரிக் பண்ண முடியும், அதை அனிமேட்டும் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த சாலிட் டிராயிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ அனிமேட் பண்ணுறதுக்கு இந்த சாலிட் டிராயிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சாலிட் டிராயிங் இல்லை அப்படின்னா சம்வேர் சம் மிஸ்டேக் வில் ஹேப்பன் இன் அனிமேஷன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை பார்ட் வந்து நடக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் அப்பீலிங். ஸோ இந்த அப்பீலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்கள் கேரக்டர் வந்து அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டருக்கும் இப்போ சினிமா பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஹீரோஸ்க்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் கேரக்டர் வந்து அப்பீலிங்காக இருந்தது அப்படின்னா ஸோ தே வில் பி ஃபேன் ஃபார் தேம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஜஸ்ட் டேக் ஹல்க் இல்லாட்டி ஸ்பைடர்மேன். ஓகே, ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் டேக் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்பீல் ஆகும். ஓகே, ஸோ இட் ஹேஸ் டு அப்பீல். ஓகே, ஸோ வாட் எவர் த கேரக்டர் யூ டேக் ஸோ அது வந்து உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கணும். அப்பீலிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் கேரக்டரை வந்து கிளீனாக ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா யோர் கேரக்டர் இஸ் நாட் அப்பீலிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் ஆக்ஷன் இருக்கணும். சரியா? ஸோ இட் ஹேஸ் டு ஓவர்லேப். ஓகே, ஸோ லைக் ஃபாலோ த்ரூ மாதிரி தான் இட் ஹேஸ் டு ஓவர்லேப் இன் யோர் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஓவர்லேப்பிங் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் பின்னாடி மூவ் பண்ணுறீங்க கையை அப்படின்னா இட் ஹேஸ் டு கம் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ மூவ் பண்ணிட்டு ஒரு மார்ச்சிங் போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க கையை வந்து பின்னாடி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது திருப்பி முன்னாடி வரணும். ஸோ இட் ஹேஸ் டு ஓவர்லேப் த ஆக்ஷன். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு ஃபேக் அனிமேஷன் மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ இந்த 12 பிரின்சிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த 12 பிரின்சிபிள்ஸும் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணணும். பார்த்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் அச்சீவ் த குட் ரிசல்ட் இன் அனிமேஷன். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ மாயாக்குள்ளே போகலாம். சரியா? ஸோ மாயாக்குள்ளே போயிட்டு
Okay, so இப்போ I'm just going to have a plane here. Okay, so இப்போ I just let me take this one out. Okay, so இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட் கீ பத்தி பார்க்க போறோம். சரியா? செட் கீ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு you are just commanding this software to place it somewhere here in this timeline. Okay, so இந்த டைம்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கேரக்டர் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு செட் சம்திங் ஃபார் அனிமேஷன். நம்ம செட்டிங்ஸ், ஓகே, அனிமேஷன் செட்டிங் ப்ரிஃபரன்ஸ்குள்ள போயிட்டு நம்ம இதை செட் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க வரேன். ஸோ உங்களுடைய டிஸ்பிளேல யூ see that your left hand bottom cornerல அனிமேஷன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ப்ரிஃபரன்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லைடர் அப்படின்னு இருக்கும். டைம் ஸ்லைடர் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சரியா? ஸோ அனிமேஷனில் ஆட்டோ கீ அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். நோ ப்ராப்ளம் அபவுட் தட். ஸோ இங்கே டைம் ஸ்லைடர் அப்படின்றது வர இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் ஸ்லைடர். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேபேக் அண்ட் பிளேபேக் ஸ்டார்ட். ஸோ டோட்டலாக வந்து 120 இருக்கு. ஸோ பிளேபேக் அண்ட் பிளேபேக் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்கு. ஸோ நார்மலாக உங்களுடைய அனிமேஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃப்ரேம்ஸ், 1 to 200 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களுடைய அனிமேஷன் டைமிங் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஹைட் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் பிகர். சரியா? ஸோ நீங்கள் பெருசாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, எதுக்காக நம்ம பெருசாக வைக்கணும் அப்படின்னா, சில டைம்ஸ் நம்ம ஒரு சவுண்டை உள்ள கொண்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேவ்ஸ் வந்து இங்கே தெரியும். ஸோ வேவ்ஸ் தெரியும் போது எந்த இடத்துல உங்களுக்கு அதிக வேவ்ஸ் வருதோ அந்த இடத்துல கிளீனா ஆக்ஷன்ஸ் வந்து பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் க்ரீஸ் வேணும்னா ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டிக் அப்படின்னும் போது நன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நார்மலா வந்து I'm just going to minimize this. இதில் போயிட்டு நான் செட் கீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில், தட் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் யூ see that you have some red line. ஓகே, ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் ஆக்டிவ். ஓகே, ஸோ நான் இதை வெளில கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா you see there is nothing here. ஓகே, நன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ if I just go for none here, ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ just go for none. ஓகே, ஸோ நன்னு கொடுத்துட்டீங்கன்னா எதை இது பண்ணாலும் உங்களுக்கு அங்கே காமிக்காது. இப்போ நான் செலக்ட்ல இருந்தாலும் காமிக்காது. இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் சேனல் பாக்ஸ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் சேனல் பாக்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணால் மட்டும் யூ கேன் see the red line here. ஓகே, ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் ஆக்டிவ், நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு காமிக்கும். நன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கீஸே வந்து உங்களுக்கு காமிக்காது. சரியா? ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ டிக்கோட சைஸ், இந்த லைன் இருக்குல்ல, ஸோ அதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் இட் பிகர். ஸோ இந்த எதுக்கு நான் பெருசு பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சில டைம்ஸ் எனக்கு வந்து அதிகமாக வந்து இந்த டிக்ஸ் தெரியல அப்படின்னா, சரியாக தெரியல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் டிக். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கோட் வேணும் அப்படின்னா டைம் கோட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 zeros இருக்கு. ஓகே, 4 issues இருக்கு, ரேஷியோஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இதுவே ஸ்னாப்பிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸில் மூவ் ஆகும். ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, சரிதா? பாயிண்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ பாயிண்ட்ஸில் மூவ் ஆகாமல் ஸ்னாப்பிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக ஒரு இதுவாக மூவ் ஆகும். சரியா? ஃபைன். ஸோ டைம் கோட எடுத்துக்கிறேன். டிக்கோட ஸ்பேன் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கம்மிங் ஹியர். ஓகே, ஸோ அப்டேட் வியூ. ஸோ ஆக்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் வியூவில் மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிளே ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம 4 வியூஸ் வச்சிருக்கோம். ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா 4 வியூஸ். ஆல் வியூஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா வியூலையும் உங்களுக்கு பிளே ஆகும். ஆக்டிவ் வியூ கொடுத்தீங்கன்னா எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, நம்ம செலக்ட் பண்ணது இப்போ இந்த வியூ போர்ட். ஸோ இந்த வியூ போர்ட்டில் மட்டும் உங்களுக்கு பிளே ஆகும். ஸோ இது கண்டினியூஸாக ஆசிலேட்டா இல்லாட்டி ஒன்ஸா. ஓகே, ஒன்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் போய் ஸ்டாப் ஆகிடும். ஆசிலேட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு திருப்பி இங்கே இடிச்சிட்டு திருப்பி இங்கே வந்துடும். சரியா? கண்டினியூஸ் அப்படின்னா 1 to 0 20 திருப்பி போயிட்டு 1லேருந்து அப்படியே வரும். ஸோ இட் வில் நாட் கோ பேக். இங்கேருந்து திருப்பி 1க்கு ஜம்ப் ஆகி திருப்பி இப்படி கண்டினியூஸாக வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பிளேபேக் ஸ்பீட். பிளேபேக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைம் வச்சுட்டா இட் வில் பி பர்ஃபெக்ட். இது வந்து பிளே எவ்ரி ஃப்ரேம் அப்படின்னா இட் இஸ் அக்கார்டிங் டு த வெயிட்டேஜ் ஆஃப் த சீன். ஓகே, ஸோ இப்போ வந்து சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் இருக்கு அப்படின்னா இட் வில் ஒர்க் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இதுவே வந்து நிறைய அனிமேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
it will work slow. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா real time அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலா it works with 24 frames per second. Okay, so இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ அனிமேஷன்ல ஆட்டோ கீ பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ கீ பண்ணிக்கலாம். ஆட்டோ கீ கொடுத்தீங்க அப்படின்னா கீ மாடிஃபைட் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ இப்போ நான் ரொட்டேட் மட்டும் பண்றேன் அப்படின்னா ரொட்டேட் மட்டும் சேவ் ஆகும். ஸோ ஆல் ஆட்ரிபியூட் அப்படின்னா எல்லாமே நீங்க ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்லேட்டும் எடுத்துக்கும், ஸ்கேலும் எடுத்துக்கும், ஸோ எல்லாமே எடுத்துக்கும். சரியா? ஸோ இதை வந்து நான் கீ எடுத்துறேன். ஸோ டேஞ்சன்ட் வெயிட். ஓகே, ஸோ இதெல்லாமே ஆட்டோல இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஞ்சன்ட் வெயிட் வந்து லீனியராக வேணும் அப்படின்றது நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள். ஜஸ்ட் go to timeline, check everything. ஓகே, சவுண்ட் வேணும் அப்படின்னா you can just சவுண்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறான். சரியா? ஸோ ஐம் கோயிங் டு சேவ் இட் ஹியர். ஸோ இப்போ இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஃபைன். இப்போ நம்ம செட் கீ பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ செட் கீ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் நீங்கள் சிஸ்டம்க்கு கமாண்ட் பண்ணீங்க, ரைட்? இதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஏற்கனவே பண்ணது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் சம்திங் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ ரைட் கிளிக் டெலிட். ஓகே, ஸோ ஒரு ஸ்பியர் வந்து இங்கே இருக்கு. சரியா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ டு மாடிஃபை ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், எவ்ரி திங் இஸ் 0. ஓகே, ஃபைன். இப்போ இதை வந்து நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு டைம் வேல்யூ வந்து 20 இருந்தால் போதும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் மோர். ஓகே, ஸோ என்னுடைய டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20 இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இங்கே வைக்கிறேன். சரியா? இங்கே வச்சுட்டு ஓகே, ஸோ இங்கே வந்து நான் செட் கீ பண்ணணும். கீ செட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் சேயிங் த கம்ப்யூட்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில். ஸோ என்னுடைய டிரான்ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டிரான்ஸ்லேட்டில் 8ல் இட் ஹேஸ் டு ஃபிக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ இப்போ அனிமேஷனில் போயிட்டு கீ மெனுவில் போயிட்டு செட் கீ அப்படின்னு கொடுக்குறேன். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்லேட் மட்டும் நீங்கள் கீ பண்ணணும். ஓகே, நான் டிரான்ஸ்லேட் மட்டும் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்ஸ்லேட் மட்டும் கீ பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டிரான்ஸ்லேட் மட்டும் கீ. ஓகே, ரொட்டேஷன் மட்டும் வேணும்னா ரொட்டேஷன், தட் இஸ் ஸ்கேலிங் மட்டும் வேணும்னா ஸ்கேலிங் கொடுத்துக்கலாம். இப்போ இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். சரி, நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூ சி அ ரெட் பார்டர் கம்ஸ் அவுட். ஓகே, ஒரு ரெட் லைன் இருக்கு. ஸோ இந்த ரெட் லைன் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கீ ஆயிருக்கு அப்படின்னு நான் இந்த வெளில கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது பிங்க் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து அனிமேஷன்ல இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த பிங்க் கலர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் 10th ஃப்ரேம். ஓகே, ஸோ 10th ஃப்ரேம் போயிட்டு இங்கே கீழே கொண்டு வரேன். ஓகே, சைட் வியூவில் வரேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் கீழே கொண்டு வர போகிறேன். சரியா? ஸோ கீழே கொண்டு வந்துட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல விட்டுட்டு ஓகே இந்த இடத்துல கீ பண்ணுறேன். ஸோ இங்கே ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீ ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் திருப்பியும் ரெட் கலர் இங்கே வந்து வேணா 0 கொடுத்துருக்கான். ஸோ 0 will be perfect. ஸோ திருப்பியும் ஒரு எஸ் செட் கீ. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மிடில் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு செட் கீ கொடுங்க. ஸோ அப்போ பர்ஃபெக்டாக செட் கீ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. ஓகே, ஸோ நடுவில் நீங்கள் ஒரு கீயும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேமில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நடுவில் இருக்கிறது அனிமேட் ஆகும். ஸோ இங்கே நடுவில் கொண்டு போனால் இங்கே பிங்க் கலர் உங்களுக்கு தெரியுது. சரியா? ஸோ இந்த பிங்க் கலர் ஏன் தெரியுது அப்படின்னா இது வந்து அனிமேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இப்போ 15th ஃப்ரேமில் போயிட்டு நான் இங்கே மேலே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ மேலே மூவ் பண்ணோன்னே பாருங்கள், ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி குட். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரைட்? இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து அனிமேஷன் பாருங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ 10th இதுக்கு வரேன். சரியா? ஸோ 10th இதுக்கு வந்துட்டு இங்கே வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்குவாஷ் இட். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்குவாஷ் திஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை கீழே கொண்டு வந்துட்டு ஓகே, ஸோ இங்கே செட் கீ திருப்பியும் இதை ஓவர்லேப் பண்ணுறேன். இது மேலேயே ஓவர்லேப் கொடுக்குறேன். சரியா? செட் கீ எஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. நான் இங்கே மாற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து வரும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ எனக்கு 9th ஃப்ரேம் வரைக்கும் நத்திங் ஹேஸ் டு பி டன். ஸோ ஸ்கேலில் போய்ட்டு 1 கொடுத்துக்கிறேன். சரியா? இது வரைக்கும் எவ்ரி திங் இஸ் குட். ஸோ இதில் மேலே கொண்டு போகிறேன்.
Okay, so 8th frame will be better. So inga varaikum poite I'm just going to give 1 here. Okay, so 1 கொடுத்துட்டு set key கொடுக்கிறேன். So next frame உங்களுக்கு move ஆகுது பாருங்க. Just come here. So அடுத்த frame squash ஆக ஆரம்பிக்குது, second squash, and இங்க stretch ஆகும்போது 2 frames தள்ளி I'm just going to make it 1 here. Okay, so 1 கொடுத்துட்டு just set key. Just check this one out. தெரியுதா? So stretch and squash. So நீங்க இதை stretch பண்ணணும் அப்படின்னா just இதை வந்து கொஞ்சம் மேல பெருசா கொடுத்துக்கலாம். So I can just go more. Okay, so இங்க click பண்ணிட்டு நீங்க இப்படி கூட stretch பண்ணிக்கலாம். சரியா? So stretch, just check this one out. சரிதா? So it is stretching out. So இங்க போனோம்னா அடுத்த frameல you can just make 1 here. Okay, so 1 பண்ணி keep பண்ணிடலாம். So just check this one. இது squash and stretch. Okay, so it brings the reality object. Okay, so realistic-ஆ உங்களுக்கு ஒரு அனிமேஷன் நடக்கும். இந்த செட் கீ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் செட் கீ பண்றோமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி கிளீன் டு ஒர்க் ஆன் திஸ் பார்ட். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இங்கே வச்சேன் அண்ட் ஆல்சோ 10th ஃப்ரேமில் கீழே கொண்டு வந்துட்டு அதை வந்து ஸ்குவாஷ் பண்ண ஸ்கேல் பண்ணேன். சரியா? அதுக்கப்புறம் 8th ஃப்ரேமில் போயிட்டு நான் நார்மல் பொசிஷனில் வச்சு ஸ்கேலை வந்து 1ல் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கீப் பண்ணேன். 13th நார்மல் பொசிஷன் போட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் 15th. ஸோ இந்த 15th இதை வந்து நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கீஸை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீஸை மூவ் பண்ணிக்கலாம் கூட. ஜஸ்ட் செக் திஸ் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் கூட நீங்கள் அனிமேஷனை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட். எஸ் கொடுத்தீங்கன்னா செட் கீ ஆகிடும். ஜஸ்ட் செக் திஸ் ஒன். தெரியுதா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி. சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஆட்டோ கீலையும் பண்ணலாம். ஸோ ஆட்டோ கீ அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நான் இங்கே வரேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வந்துட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோ கீ ப்ரெஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இங்கே போயிட்டு ஆட்டோ கீ அப்படின்றது வில் ஹாவ் சம் டாகிள் ஹியர், ஆட்டோ கீ. ஓகே, ஸோ ஆட்டோ கீ ஃப்ரேம் டாகிள் கொடுத்துட்டு இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிரியேட் சம் key here. Okay, so இப்போ நான் மூவ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க, from there it comes, right? தெரியுதா? So it squashes and it goes this way. So இந்த இடத்துல போய்ட்டு if I just move this one, okay, just check this one out. So இங்க பாருங்க இது dramatic-ஆ இருக்கு because இது வந்து perfect-ஆ நமக்கு ஆகல. So 8th frameல I can just move it here. Okay, so now we can see move ஆகுது. And also 12th frameல I'm just going to put it here. Okay, and also 13th frameல I'm just going to have it here. Okay, so just check this one out. So இங்க மூவ் ஆகுது பட் ஆனா dramatic-ஆ இருக்கு. ஓகே, ஸோ இங்க போயிட்டு நான் ஆட்டோ கீ கொடுத்துருக்கனால நான் செட் கீ எஸ் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்க கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்றேன். சரியா? ஸோ இங்க வரும்போது ஐம் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் இட். ஓகே, ஜஸ்ட் 10th ஃப்ரேம்ல இட் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஆல்சோ 12th ஃப்ரேம்ல ஐம் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் இட். ஓகே, அண்ட் 13th ஃப்ரேம்ல ஐம் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் ரொட்டேஷன்ஸ். ஸோ இங்க போய் ஒரு ரொட்டேஷன். ஸோ பாருங்க, now it's something different. Okay, so you can see comes here and turns and stretches and squashes. Okay, so auto key பண்ணும்போது நீங்க எஸ் ஒரு வாட்டியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்க be careful with this auto key. நீங்க பண்ணும்போது எந்த மூவ்மெண்ட், ஓகே, ஸோ ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் ஆட்டோவா அது கீ வந்து செட் பண்ணிக்கும். இப்போ நடுவில் வச்சுட்டு நான் ஏதாவது ரொட்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோவா அது கீ செட் பண்ணிக்கும். ஸோ அதனால மேக் ஷுர் தட் பர்ஃபெக்டாக அன்டூ பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஆகிடும். ஸோ இப்போ அன்டூ பண்ணிடுறேன். ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் பண்ணும்போது, ஓகே, ஸோ ஆட்டோ கீ ஒர்க் பண்ணும்போது மேக் ஷுர் தட் யூ பி கேர்ஃபுல். ஓகேவா? ஸோ ஆட்டோ கீ வந்து இட்ஸ் அ ரிஸ்கி பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ ஆட்டோ கீ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கம் டவுன் ஹியர். ஓகே, ஸோ இந்த பிளேஸ்க்கு வரேன். பிளேஸ்க்கு வந்துட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ், ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கீ அப்படின்னு இருக்கு. ஸோ பிரேக் டவுன் கீ நான் அந்த காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டெலீட் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் ப்ராசஸில் நான் பிரேக் டவுன் கீ காமிக்கிறேன். சரியா? ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஸ்பியர் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்பியரை வந்து இங்கே போயிட்டு செட் கீ பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ 10th ஃப்ரேமில் வந்துட்டு இந்த இடத்துல செட் கீ பண்ணிக்கிறேன். சரியா?
and also 15th frame ல போயிட்டு நான் மேலே மூவ் பண்ணி செட் கீ பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it goes like this. okay, so இந்த இடத்துல வந்துட்டு okay 10th frameல வந்துட்டு if I just go to key and also I'm just going to give breakdown keys. breakdown key கொடுத்தோன்னே you see what happened to this. இது வந்து பார்த்தீங்கன்னா green கலராக மாறிடுச்சு. இப்போ இந்த 15th கீயை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா 15th கீயை செலக்ட் பண்ணேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய green கலர் என்ன ஆகுது, இட் இஸ் கம்மிங் வித் திஸ் ஒன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகி வருது. எதனால அப்படின்னா இந்த பிரேக் டவுன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ப்ரப்போர்ஷனை வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சரியா. ஸோ இப்போ இஃப் ஐ ஜஸ்ட் கோ செலக்ட் எவ்ரிதிங், இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் மூவ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரப்போர்ஷன் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ பிரேக் டவுன் கீ. பிரேக் டவுன் கீயை கொடுத்துட்டு ஒரே ஒரு ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இட் கம்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த பிரேக் டவுன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் அஸ் அ ஃபேக் கீ. பட் என்ன அப்படின்னா இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபேக் கீ அப்படின்றது அனிமேஷன் இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அதில் அனிமேஷன் இருக்கும், பட் இட் கிரியேட்ஸ் அக்கார்டிங் டு திஸ் கீ. ஓகே, ஸோ நான் எங்கே கொடுத்துருக்கணும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கீ தட் இஸ் லாஸ்ட்டாக அனிமேஷன் பண்ணக்கூடிய கீ. ஓகே, ஸோ நான் பண்ண அனிமேஷன் கீயை வந்து செட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேஸ் பண்ணி இந்த கீ இருக்கும். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ், இது அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அனிமேஷனை நான் மூவ் பண்ணாலும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் சேஞ்சஸ். செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் போத். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை கீஸ் பிரேக் டவுன் கீஸ் ஒர்க் பண்ணாலும் மெயின் கீஸோட அது எப்பயுமே கான்டாக்டில் மேட்ச்சில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட அனிமேஷன் ப்ரப்போர்ஷனை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் கீஸ் சரியா. இதை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம செட் ட்ரிவன் கீயை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரியா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். இந்த கீஸ் உங்களுக்கு செட் பண்ண தெரிஞ்சாதான் யூ கேன் கோ அண்ட் ப்ரொசீட் வித் சம் அனிமேஷன். ஓகே, ஸோ இந்த கீஸ் வந்து உங்களால் கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா யூ கேனாட் டூ any animation with the help of this சரியா. fine, so what I'm going to do, I'm just going to delete. okay, so எப்படின்னா click பண்ணி drag பண்றேன். okay, shift பிடிச்சு right click delete. okay, so copy paste கூட நீங்க பண்ணிக்கலாம். so copy paste அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. so where I can just take this, okay, shift பிடிச்சு அதை select பண்றேன், right click go to copy. okay, so copy போட்டு 5th frameல right click paste. ஓகே, கொடுத்தீங்கன்னா பாருங்க இங்க இருந்து 5th ஃப்ரேமும் 15th ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணி இங்க ஸோ பாருங்க there is no changes in this. ஓகே, ஸோ ஈஸியா ஒரு அனிமேஷன் நிறைய கீஸையும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா. இங்க வந்து டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கிளிக் ஷிஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக் ரைட் கிளிக் டெலிட். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க இந்த விஷயங்களை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் எடிட்டர் அண்ட் டோப் ஷீட் பற்றி பார்க்கலாம் சரியா. ஸோ இப்போ இதை வந்து சின்ன ஒரு அனிமேஷனில் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன் ஹியர். ஸோ மூவ் இட் டு 10th ஃப்ரேம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே 20th ஃப்ரேமில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா இட் கோஸ் லைக் திஸ் சரியா. ஸோ இங்கே பாருங்கள் இட் டச்சஸ் அண்ட் கோஸ் லைக் திஸ். இல்லாட்டி லெட் மீ ஹேவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் சரியா. So let me have it here and also coming back to this, let me have it here. So it goes like this சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் அண்ட் டாப். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ கோ டு கிராஃப் எடிட்டர். விண்டோஸில் போயிட்டு அனிமேஷன் எடிட்டர். ஸோ அதில் யூ ஹாவ் சம்திங் கால் கிராஃப் எடிட்டர். ஓகே, ஸோ கிராஃப் எடிட்டரை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிராஃப் எடிட்டரை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன அனிமேஷன் பண்ணியிருக்கீங்களோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனிமேஷன் சரியா. ஸோ அனிமேஷன் வந்து கர்வ்ஸில் இருக்கும் சரியா. கர்வ்ஸில் இருந்தால் அது வந்து கிராஃப் எடிட்டர். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் செலக்ட் பண்ணால் யூ சி தெர் இஸ் நோ translate in x-axis, there is no animation in x-axis. so y-axis, so y-axisல தான் நம்ம maximum animation பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃப்ரேம் பண்ணணும்னா F கொடுத்தீங்கன்னா
இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும் சரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா you have every point you have handles okay. ஸோ இந்த ஹேண்டில் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா let me come back to this okay. ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்றேன், just check it out what happens okay. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ okay. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டோட வேல்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா அதோட வெயிட்டேஜ் okay. ஸோ இது டைம் ஸ்லைடர் okay. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா டைம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ okay. ஸோ டைம் இப்போ எனக்கு வந்து 8th ஃப்ரேம்ல it must touch அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ I can just hold this, I can just make this one மேலே கொண்டு போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு டச் ஆகுது. ஸோ just check this one out okay. தெரியுதா? ஸோ it will work like this fine. ஸோ இது வந்து எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா I can just bring it back okay. அப்படி இல்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு you can just use this one okay. ஸோ ஆட்டோ டேஞ்சன்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோவா இது உங்களுக்கு மாறிடும் okay. ஸோ it goes like this. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா you have everything perfect and also z axisல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா f கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். z axisல only just simple changes okay. so it goes like this up and down okay. so no problem with that. ரொட்டேட்ல ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஷன் நீங்க பண்ணியிருந்தாலும் ஸோ அது இங்க காமிக்கும். ஸோ ஈஸியா நீங்க பாயிண்ட்ஸையும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம், டைமையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க போய் எங்கேயும் காணும். ஸோ எஃப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் மூவ் இட் சம்வேர் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய அனிமேஷன் வந்து 14க்கு வந்துருச்சு பாருங்க. இது எல்லாமே இங்கேயே இருக்கு பிகாஸ் இந்த மிச்சம் எல்லாமே இங்க இருக்கு. பட் நான் டிரான்ஸ்லேட் ஒய்யை மட்டும் நான் மாத்திருக்கேன். மேக்ஸிமம் நம்ம ஒய்யை தானே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே. ஏன்னா நான் ஒய்ல மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது மட்டும் நான் மிச்சம் எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு அனிமேட் ஆகும். பட் நான் ஒய்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருந்தேனோ எதை செலக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஒய்ல மட்டும் எஃபெக்ட் ஆகும் சரியா. ஸோ ரொம்ப ஈஸி, இந்த பார்ட்ஸ் எல்லாமே நீங்க மாத்திக்கலாம் இல்லாட்டி கம்மி பண்ணிக்கலாம். இஃப் ஐ ஜஸ்ட் கோ மோர் ஓகே. ஸோ இப்போ பாருங்க நடுவிலேயே போயிடுது ஓகே. ஸோ அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஜி கொடுத்து நீங்க கொண்டு வந்துடலாம் சரியா. ஸோ இதை வந்து நீங்க பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஹேண்டில்ஸ் பேஸ் பண்ணி பைசர் ஹேண்டில்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. இதுல யூ ஹேவ் சம்திங் கால் ஃபிளாட்டன் ஓகே. ஸோ இங்க வந்து லீனியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ சி சம்திங் கோஸ் அப் ஹியர். இங்க பாருங்க இதோட வெயிட் பாருங்க ஓகே. கம்ஸ் ஹியர் drops and goes up okay. so இதோட வெயிட்டேஜ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டேஞ்சன்ட்ல கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. so I'm just going to give it smoother, just அதே எஃபெக்ட் பாருங்க. just check this one out okay. so தெரியுதா இதோட டிஃபரன்ஸ். ஸோ நான் வந்து லீனியர்ல கொடுக்கும்போது அது வந்து ஹார்டா பஞ்ச் பண்ணுச்சு, இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்மூத்தா பஞ்ச் பண்ணுது. லைக் இப்போ வந்து ஒரு அயன் பால் அப்படின்னும் போது ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் லீனியர் ஓகே. ஸோ இதுவே வந்து ஒரு பலூன் அப்படின்னும் போது ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஆட்டோ டேஞ்சன்ட் ஓகே. ஸோ பண்ணும்போது இட் வில் பி easy and also realistic okay. so according to that நீங்க இந்த இடத்துல tangents யூஸ் பண்ணணும் சரியா. spline tangents இருக்கு, clamped tangent இருக்கு, linear tangent, flat tangent, so step tangents எல்லாம் எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த tangents எல்லாமே நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதிகமா யூஸ் பண்ண கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டேஞ்சன்ட் and also spline tangent and also linear and flat ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் சரியா. So it's very easy to do in graph editor. graph editorல நீங்க உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூஸ் நீங்க இங்க attributesல என்னென்ன இருக்கோ ஸோ அந்த வேல்யூஸ் ஒரு வேல்யூஸையும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட். இதுலயே வந்து you have something called dope sheet ஓகே. ஸோ இதுக்குள்ள இருந்தே நீங்க ஓபன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல இங்க ஓபன் டோப் ஷீட் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா you can just go to windowsல animation editorல you'll have dope sheet okay. so dope sheet அப்படின்னு இருக்கும். so அந்த dope sheet click பண்ணீங்க அப்படின்னா you see sphere okay. so அந்த sphere open பண்ணீங்கன்னா you have the spheres here okay. so ஒரு இதுக்குமே you'll have x axis, y axis and also z axis. so இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னொன்னுத்தையும் நீங்க அதை work பண்ணிக்கலாம். so I just go with this. so sphere ஓட translate open பண்றேன். so translateல வந்து பாத்தீங்கன்னா you have all the translate here. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீஸ் இங்க இருக்குல்ல so அதே மாதிரி தான் இங்க ஒர்க் ஆகும். so அதை வந்து நீங்க இங்க மாத்திக்கலாம். so இப்போ வந்து translate மட்டும் நான் இது வந்து மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கலாம். so if I just click on this okay. so W press பண்ணிக்கோங்க. so press பண்ணிட்டு I can just move it okay. so இதை கொடுத்துட்டு okay I can move it.
ஸோ மிடில் மவுஸ் கொடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் ஒன், இங்கே 20th அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 frames வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், it has moved to 44th frame. Okay, so I can just have it here or else பக்கத்துலேயே கொண்டு போகிறேன். ஸோ பாருங்கள் 22. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 22ல் மூவ் ஆயிடுச்சு. இது செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னா அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அன்டூ பண்ணிவிட்டு செப்பரேட்டாக பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் அவுட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே எல்லா டிரான்ஸ்லேட்டுமே ஆகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்ஸ்லேட்டுமே நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட் XYZ ஆக்சிஸில் ஒரு டிரான்ஸ்லேட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ரொட்டேட்டையும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் அ ஃபேக்கி, இது வந்து ஃபேக்கி மாதிரி தான். ஸோ நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்பியரில் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஸ்கேலு, ரொட்டேட்டு, ஓகே, டிரான்ஸ்லேட் எல்லாமே எடுத்து நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி. மூவ் நெஸ்டட் பிக் டூல் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் and also very easy to work with dope sheet. Okay, so in the dope sheets எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it's useful for animation purpose. Okay, so animation பண்ணும்போது நீங்கள் இங்கே வந்து செப்பரேட்டாக, ஓகே, ஸோ டிரான்ஸ்லேட்டுக்கு வேணா டிரான்ஸ்லேட், ரொட்டேட்டுக்கு வேணா ரொட்டேட், ஸ்கேலுக்கு வேணா ஸ்கேல். ஸோ இந்த கிராஃப்ட் ஷீட்டும் சரி, டோப் ஷீட்டும் சரி, பக்காவாக உங்களுக்கு ஒரு அனிமேஷனை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து கிராஃப் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் இஸ் அவுட். ஓகே, அந்த ஃப்ளோ ஆஃப் த அனிமேஷன், ஸோ எல்லாமே நீங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸு, ஓகே, ஸோ அதெல்லாமே நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர், இஃப் ஐ மூவ் இட், ஸோ இங்கே மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக்காக நீங்கள் இங்கே 40th frame அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 40th frameக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். சரியா? ஸோ இது வந்து வேல்யூ ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் திஸ் கீ. ஓகே, ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் 10, ஓகே, ஸோ அது வந்து 10க்கு மாறிடும். சரியா? ஸோ வேல்யூக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஸோ இப்போ இங்கே போயிட்டு டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ் நான் மாற்றுறேன். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஒரு 120 அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 120க்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் ஜூம் இட் அவுட், ஓகே, ஸோ பாருங்கள் 120க்கு மாறிடுச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக அனிமேஷனை இங்கே கூட வேல்யூ கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து எனக்கு 31st ஃப்ரேமில் வேணாம். ஸோ ஐ வாண்ட் தட் டு பி இன் 10th frame. ஓகே, ஸோ 10th frameக்கு உங்களுக்கு அதை மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி டு ஒர்க் ஆன். சரியா? ஃபைன். ஸோ ஐம் கோயிங் டு டெலிட் திஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இது தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் நாட் எண்ட் அப் வித் அ பர்ஃபெக்ட் அனிமேஷன். சரியா? ஸோ நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன். ஸோ என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். த நெக்ஸ்ட் ஒன் we see set keys, okay, so and also auto key and also breakdown keys, and also we seen graph editor and also dope sheet. Okay, so idoda uses ellame paathom. Now next chapter la we are going to see how to animate a character. Okay, so thanks for watching. Thank you.